ஹே சீரிஸ் லவர்ஸ்! போன எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட கஷ்டத்த சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கிறப்போ 2 பேருமே ஒரே பெட்ல இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே பயந்திருப்பாங்க. இதுல இருந்து இந்த எபிசோட் கன்டின்யூ ஆகுது. இதுல இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, நம்ம தலைவன் என்ன பிரச்சனைய கொண்டு வந்தான், இது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர் சீரிஸ். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பெட்ல இருந்து வேக்கப் ஆனதுல இருந்து நைட்டு என்னடா நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்பவுமே பயந்துகிட்டு இருப்பாங்க. சரி வெளில போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வந்தா, இவங்க ஒரு ஒயின் பாட்டில வச்சு தான் நேத்து குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு போதை பத்தாம அவங்க வச்சிருந்த எல்லா ஒயின் பாட்டிலுமே எடுத்து குடிச்சிருக்காங்க. ஹீரோ பீர் தான் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவங்க கூட சேர்ந்து ஓவர் டோஸ் ஆயிருக்கு. இதனால தான் இவங்க ரொம்ப போதையாகி இது போல பண்ணிருக்காங்கன்னு தெரிய, ஹீரோ ஹீரோயின் அந்தந்த இடத்துக்கு போறப்ப தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிய வருது. ஓவர் போதையான ஹீரோ அவருக்கு என்ன தோணுதோ அத பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு விளக்க ஒண்ணு விக்க வந்திருப்பாரு. அந்த விளக்க எடுத்துட்டு வந்து, "இதுதான் என் தங்க கட்டி செல்ல குட்டின்னு சொல்லிட்டு, இததான் நான் பாத்துக்க போறேன்னு" சொல்லி ஹீரோயின்ட்ட காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கும் வந்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்களோட கதையெல்லாம் சொல்லி ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோ என்ன பண்றாருன்னா, "சரிம்மா அழாத" அப்படின்னு சொல்லிட்டு தொட போனா, "டேய் கையட்றான்னு" சொல்லிட்டு இவங்க திட்டிர்றாங்க. இது மூலமா என்ன கரெக்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, "ஆமாமா உன்ன போய் கரெக்ட் பண்ணுவாங்களான்னு" சொல்லி கேட்க, ஹீரோனுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கஷ்டப்படுறப்போ, ஹீரோ தான் சமாதானப்படுத்தவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே தான் அவங்க தூங்கியிருப்பாங்க. நைட்ல ஹீரோக்கு ரொம்பவுமே வேர்த்திருக்கும். இதனால தான் அந்த டீ ஷர்ட்டுமே அவர் ரிமூவ் பண்ணியிருப்பாரு. இதனால இவங்களுக்குள்ள என்ன தப்பு நடக்கலன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாமே இவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறப்ப தான் இந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். ஏய் என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூம விட்டு வெளில வந்துட்டு, அவங்க குடிச்சிட்டு வச்ச டின் பீர் எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்ற போல ஹீரோவுமே இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். அதுவும் உன் கூட சேர்ந்து குடிச்சேன் பாரு. எனக்கு இதுதான்டா வொர்ஸ்ட்டுன்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நான் சொல்லணும். உன் கூட சேர்ந்து குடிச்சனால எனக்கு தான்டா நெறைய பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? நான்லாம் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போனவரு, அவர் ரூம்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாரு. ரொம்ப நேரமா உள்ளே தான் இருந்துகிட்டு இருப்பாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு டைம்ல அவருக்கு ரொம்பவுமே போர் அடிச்சிருது. ஹீரோயினுமே என்ன இவன் ரூமுக்குள்ள போனவன் வெளில வரவே இல்ல. என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் ரூமையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட பார்க்கலான்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கிற ஒரு பார்க்குக்கு போவாங்க. நடந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்போ, பார்க்ல இருக்கிற எல்லா காதுலயும் விழுற போல, "உண்மையுமா?" அப்படின்னு சொல்லி கத்திர்றாங்க. ஹீரோயினுக்கு இத கேட்டவுனே, "டேய் வாய மூடுறி, என்னடி பண்றன்னு?" சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, "இல்ல நான் சொல்ல வந்தத ஃபுல்லா புரிஞ்சுக்கோ. நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரே பெட்ல தூங்கிட்டோம் தான். மத்தபடி எதுவுமே கிடையாதுன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஆனா அவங்க தான் கத்தி விட்டாங்கல்ல. அங்க இருக்க எல்லாருமே இவங்கள பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. "டேய் இது போல பண்ணாதடின்னு" சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? அழகா இருப்பானான்னு சொல்லி கேட்க, அது மட்டும் இல்லாம, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் நடந்துக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இதே போல தான் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஹீரோ சூப்பரா தான் வீடியோ கேம் ப்ளே பண்ணுவான். ஆனா நேத்து நைட் நடந்த இன்சிடென்ட்டால அதே தான் அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுமே "என்ன மச்சான் ஆச்சு? ஏன்டா கேம் ஒழுங்கா விளையாட மாட்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, கூட இருக்கிறவன் என்ன பண்றான்னா, "டேய் உன் ஷாம்பு ஸ்மெல்லாம் வேற ஒண்ணு வருதுடா. அந்த பொண்ணோட ஷாம்பு எடுத்து போட்டு குளிச்சிட்டியா? 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களான்னு?" சொல்லி கேட்க, "டேய் அந்த பொண்ண எனக்கு புடிக்கவே புடிக்காது. ஏன்டா இது போல பேசிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அவன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, நெறைய விஷயத்த கேட்க கேட்க ஹீரோக்கு பயம் வந்துருது. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, "டேய் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்குமான்னு?" கேட்க, "டேய் எனக்கு தான் புடிக்காதுன்னு சொல்றேன். ஏன்டா இது போல கொஸ்டின் கேட்கிற? நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளில வந்துருவாரு. இப்படி இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வந்துகிட்டு இருக்கிறப்போ, சடனா வீட்டுக்கு வெளில அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் முன்ன இருந்த போல சகஜமா இல்லாம, கொஞ்சம் ஷை ஆகுற போல தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. "நீங்க முதல்ல முன்னாடி போங்க. நான் பின்னாடி வரேன்." அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோ தான் போவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு மனசுல எப்படி தோணுதுன்னா, எதுக்காக இவன பார்த்து நம்ம ஷை படணும்? 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருந்தாலும், நம்ம 2 பேரும் பேசிக்கிறது எப்படி இருக்கு? இவன பார்த்து எதுக்காக நம்ம ஷை படணும்னு சொல்லி இவங்க ரொம்பவுமே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குளிச்சு முடிச்சுட்டு இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ அடுத்ததா போவாரு. அவருமே அதே போல எதுக்கு நான் இந்த பொண்ண பார்த்து ஷை படணும்? இப்ப வரப்ப கூட இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிற போல இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா, உடனே ஹீரோயின் வெளில நின்னு "சீக்கிரம் வா, சீக்கிரம் வான்னு" சொல்லி ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இவரு இப்பதான் உள்ள போயிருப்பாரு. எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டா கூப்பிடுற? இப்பதானே போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருந்தாலும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு இப்பதான் வெளில போச்சு. எதுக்காக நம்மள மறுபடியும் கூப்பிடணும்னு சொல்லி சுத்தி பார்க்கிறப்போ, அந்த இடத்துல ஹீரோயினோட ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. அத பார்த்தவங்களுக்கு, இதுக்கு தான் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரு வெளிலயுமே வந்துருவாரு.
உள்ள போன ஹீரோயின் மறுபடியுமே அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரப்போ ஹீரோ பாத்துருவாரு. இதனால மறுபடியும் 2 பேரும் ஷையா தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காத்து சரியா வரலன்னு சொல்லி ஜன்னல ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அத ஓப்பன் பண்றதுக்கு இவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ, ஹீரோயின் வந்தவங்க இத இப்படிதான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. அப்போ அந்த காத்து அடிக்கிறதுனால ஹீரோயினோட முடியெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. இத பார்த்தவருக்கு ஏதோ பேக்ரவுண்ட்ல லவ் மியூசிக் ஓடுற போல ஹீரோயின பார்க்கறப்போ இவரு கண்ணுக்கு ரொம்ப அழகாவுமே தெரியுறாங்க. இவங்கள பார்த்து கண்ணடிக்கிற போல தான் இருக்கு. ஹீரோக்கு ஒரு பார்க்க ஹீரோயின புடிச்சிரும் போல. அத போல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க நடக்கிற விஷயத்த நம்ம தலைவனும் கீழ நின்னுகிட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு இப்படி இருக்க அதுக்கப்புறம் கிச்சன்ல ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டுருது. ஹீரோயின் கிளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஹீரோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுமே அது சரி பண்ணலான்னு சொல்லி போவாரு. அப்ப கையில இருக்க துணியெல்லாம் தூக்கி விடுறப்போ, அவர் ஆன்சர்லாம் பார்த்துட்டு, ஹீரோனுக்கும் அதே போல இருக்கு. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ, அவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கானான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இத பார்க்கறப்போ ஹீரோயினுக்குமே ஹீரோவ பார்க்க ஒரு போல இருக்கு. இதுலருந்து எப்படி காட்டுறாங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்குமே ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்குமே ஒருத்தங்கள புடிச்சுக்கிற போல தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கிறப்போ, ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் தான மேனேஜரா இருப்பாரு. அவர் அங்க இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுல என்னன்னா, இவங்க எல்லாருமே கிளையண்ட்ட அப்ரோச் பண்ணணும். அதுக்காக நீங்க எப்படி கிளையண்ட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட் கேட்டிருப்பாரு. எல்லாருமே அவங்களோட டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்றப்போ, ஹீரோயின் குடுத்த டாக்குமெண்ட் அந்த மேனேஜருக்கு ரொம்பவுமே புடிச்சிருக்கு. ஹீரோயினுமே புடிச்சிருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்ப அவன் பண்ண டாக்குமெண்ட்டுமே ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க் என்ன பண்றான்னா, ஹீரோயின மட்டும் தனியா கூப்பிட்டுக்கிட்டு பேசவுமே போறான். இது போல நம்ம நெறைய கிளையண்ட்ட பார்க்க போறோம். ஆனா இப்ப பார்க்க போற கிளையண்ட்ட நீ தான் அப்ரோச் பண்ண போற. உன்னோட டாக்குமெண்ட்லாம் எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. அதே போல நீ பண்ணனா நம்ம கம்பெனிக்கு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோயினுக்கு எப்படின்னா, இப்பதான் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பண்ண உடனே இது அவங்களுக்கு பெரிய ஆஃபர் போல தான். உண்மையாலுமே நான் கிளையண்ட்ட அப்ரோச் பண்ணி பேசலாமான்னு கேட்க, பார்க்குமே ஆமா உன்னோட டாக்குமெண்ட்ல நீ குடுத்த எல்லாமே நல்லா இருக்கு. இத வச்சே நம்ம கிளையண்ட்ட அப்ரோச் பண்ணலான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹீரோ என்ன பண்ணுவாரு, குப்பையெல்லாம் கொட்டலான்னு சொல்லிட்டு குப்பைய கொட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி ஹீரோவோட வீட்ல இருந்த ஹீட்டர புகச்சு விட்ட அந்த பக்கத்து வீட்டு ஆள் வந்திருப்பாரு. தலைவன பார்த்து அவர் சிரிக்கலான்னு வந்தாலும், ஹீரோ இருக்கிறத பார்த்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லி சைலன்ட்டா நகரலான்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாரு. ஏய்யா அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன். நீ ஓப்பன் பண்ணும்போதே நீ ஏதோ சரியில்லன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, நீ ஏதோ ஒயர தொடுறன்னு சொல்லி அத புகச்சு விட்ட. சும்மா சரி பண்றதுனா கூட எனக்கு 10,000 வந்திருக்காது. ஆனா நீ பார்த்த வேலையில எனக்கு 10,000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, ஏன்பா இப்படி கோவப்படுற? ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசு அந்த காச வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரு சொல்லும்போது, நாங்களும் அவருக்கு நெறைய மெசேஜ் பண்ணி பார்த்தோம். ஆனா அவரு ரிப்ளேவும் பண்ற மாரி தெரியல. ஆனா நீ பார்த்து விட்ட வேலை தான் ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சடனா அந்த பக்கத்து வீட்டு ஆள அவங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, சிகரெட்ட புடிச்சு ஒரு பாட்டிலுக்குள்ள தட்டி வச்சிருப்பாரு போல. இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஆனா மறுபடியும் இந்த விஷயத்தையே இவரு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்களுக்கு ரொம்பவுமே கோவம் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான்டா சான்ஸு நம்ம இவர இன்னுமே மாட்டி விடணும்னு சொல்லிட்டு, ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, நான் வரப்ப தான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இவரு சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்ய போட்டு விட, உடனே அவங்க அம்மா இவர போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும், ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கமா வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குப்பை கொட்ட வந்தோம்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க இந்த பக்கத்து வீட்டு ஆளு இந்த ஹீட்டர புகைச்சு விட்ட விஷயத்த சொல்லிட்டா ஹீரோக்கு ப்ராப்ளம் வந்துரும் சொல்லிட்டு, சைகையாலேயே ஹீரோ சொல்லாதடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவருமே நான் சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவ மிரட்டிட்டு இருக்கிறப்போ, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே தலைவன கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, என்னதான் இருந்தாலும் இந்த பையனோட அப்பா, அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வயசுலயே இந்த பையன தனியா விட்டுட்டு இறந்துட்டாங்க. இந்த பையன பார்த்துக்கணும்னு சொல்லி சின்ன வயசா இருக்கக்கூடிய இவங்க 2 பேருமே ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அவங்களோட மேனேஜர் பார்க் கால் பண்றாரு. ஆல்ரெடி மெயில்ல ஏதோ டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருச்சு. நீ மறுபடியும் எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயின்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவன் அதுல சவுண்ட் குடுத்துடுறான். ஃபோன்ல அந்த சவுண்ட் கேட்டதால பார்க் உடனே என்ன பண்றான்னா, என்ன சவுண்ட் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு கேட்க, நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு உடனே நம்ம தலைவன அப்படியே சைலன்ட் பண்ணிடுறாங்க. சரி வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்குமெண்ட் எடுக்க போறப்போ, அவங்க கால் தட்டிடுது. இதனால அவங்க ரொம்பவுமே கத்திடுறாங்க. இத பார்த்த ஹீரோ, "ஏய் ஒழுங்கா நடக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு குரல விட, இதுவுமே பார்க் காதுல விழுந்துருது. ஏதேதோ சொல்லி இந்த பொய்ய சமாளிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டயும் அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஹீரோ உடனே, "எதுக்காக நீ இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்த ஏன் மறைக்கிற மொதல்ல? அப்படி ஏன் அவர பார்த்து பயப்படணும்? அவரு மேனேஜர் தானே. அந்த கம்பெனிக்கு ஒண்ணும் ஓனர் கிடையாதுல்ல. எதுக்கு இப்படி பண்றன்னு?" சொல்லும்போது, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருப்பாங்க. ஆனா உடனே ஹீரோ கிட்ட வந்தவங்க அவனோட கைய புடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இது போல மேனேஜர் எனக்கு நெறைய வேல குடுத்திருக்காரு. என்னால சரியான நேரத்துக்கு வீட்டுக்கும் வர முடியாது. கொஞ்ச நாள்ல சீக்கிரம் வருவேன். கொஞ்ச நேரம் லேட்டா வருவேன். இருந்தாலும்
இந்த தலைவன நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கயேன். டைம்லாம் பார்க்காம தினமுமே நீ பார்த்துக்கிட்டா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம்னு சொல்லி, ரொம்பவுமே கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே பார்த்தவரு முன்னாடிலாம் எது எடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவாரு. இப்போ இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறதுக்காகவுமே போயிடுவாங்க. காலையில தூங்கி வேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ வெளில வருவாரு. ஹீரோயின் தூங்காம அவங்களோட வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த ஹீரோக்கு ரொம்பவுமே ஷாக்கு. என்னடா அவ இவ்வளோ நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, இவ்வளோ சின்சியரா உன்னத்த பார்த்துட்டு இருக்காளேன்னு சொல்லி ஹீரோக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஆபீஸ்க்கு போவாங்க. வந்தவங்க சாப்பிட கூட இல்லாம அப்படியே தூங்க செஞ்சுருவாங்க. இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதே போல ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். ஹீரோ வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ கீழ ஒரு ஸ்டார் ஒண்ணு இருக்கும். அத எடுத்து பார்க்கிறப்போ, இந்த ஸ்டார் என்னன்னா, அன்னைக்கு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயோட முகத்துல இந்த ஸ்டார இவரு தான் ஒட்ட விட்டுருப்பாரு. அப்பதான் அவங்களோட சோக கதைய சொல்லியிருப்பாங்க. அப்பா, அம்மா இல்லாம அக்காவோட வளர்ப்புல ஒரு சின்ன வீட்ல தான் இவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்ல மழை பெஞ்சா உள்ள தண்ணி வரும்னு சொல்லிட்டு, அவங்களோட அக்கா சீலிங்ல நெறைய ஸ்டார்ஸ ஒட்டி வைப்பாங்க. அப்படியும் அந்த ஸ்டார்ஸ மீறி தண்ணி என் மேல படுறப்போலாம் தான், என் அக்கா என்ன பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அவங்கள மேல தட்டி குடுத்து எதுவும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோவுமே அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்திருப்பாரு. இத பார்த்த ஹீரோவுக்கு எப்படி இருக்குன்னா, ச்சே ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கா இந்த பொண்ணுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மழை டைம்ல அக்கா செஞ்சு குடுக்குற சாப்பாடு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல பேன் கேக் பிடிக்கும்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் எப்படியுமே மழையில நனைஞ்சு லேட்டா தான் வருவாங்க. நம்ம சமைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பண்ற போலயே பேன் கேக்க அழகா செஞ்சு வைப்பாரு. நம்ம தலைவன் இதெல்லாம் பார்த்துட்டு, "டேய் எனக்கும் குட்றான்னு" சொல்லிட்டு அவருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "நீ எப்போ வருவேன்னு?" கேட்க, "நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. மழை விட்டதுக்கு அப்புறமா நான் நேரா வந்துருவேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோவுக்குமே சரி வந்துருவாங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா, பின்னாடி வந்த அவளோட மேனேஜர், "ஏய் ஒரு ஒர்க் இருக்கு வந்து பார்த்துட்டு போயேன்னு" சொல்ல, உடனே இவங்க, "மேனேஜர் வந்துட்டாரு. நான் என்ன வேலைன்னு முடிச்சுட்டு நான் மழை விட்டோனே வந்துர்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. கரெக்ட்டான டைமிங் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோ நம்ம தலைவன பார்த்துக்கிட்டு, சரி ரொம்ப நேரமும் ஆயிருச்சு. மழையில நனைஞ்சுட்டு வர போறாங்க. நம்ம கொடைய எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாரு. தலைவன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்ககிட்ட நம்ம தலைவன குடுத்துட்டு, அவன் ரொம்ப அழமாட்டான். அப்படி அழுதான்னா அவனுக்கு புடிச்ச ஒரு ஃபேவரட்டான பொம்மை ஒண்ணு இருக்கும். அத குடுத்து இத வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின கூப்ட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே போயிடுவாரு. ஹீரோயின் பஸ்ல தான் வரப்போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, வேகமா வந்த ஒரு கார் இவங்க மேல தண்ணி அடிச்சுட்டு போயிருது. ஹீரோக்கு செம்ம டென்ஷனு. அப்பதான் அந்த காருக்குள்ள இருந்து பார்க் என்ன பண்றான்னா, ஹீரோயின கூப்பிட்டுட்டு இறங்குறான். டிராப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அந்த கொடைய குடுத்துட்டு அவன் அந்த பக்கமா போயிடுறான். ஹீரோக்கு ரொம்பவுமே கோவம். ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லி சமைச்சும் வச்சுட்டு, அவங்கள கூப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு கொடையுமே கையில எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் அவங்க எப்போ வராங்கன்னே சொல்லாம பார்க்கோட கார்ல வந்து இறங்குனது ஹீரோக்கு ரொம்பவுமே கோவம். ஹீரோயின் திரும்புறப்போ ஹீரோவ பாத்துடுறாங்க. "ஏய் எனக்காக நீ கொடைய வச்சுட்டு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டா இருந்தன்னு" சொல்லி கேட்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டுக்குள்ள போனா ஹீரோக்கு செம்ம கோவம். ஹீரோயின புடிச்சு செம்மையா திட்டி விட்டுறாரு. "இத்தன டைம் நீ எங்க வர? எப்படி வரன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீனு. கார்ல வரேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா, உனக்காக எதுக்கு நான் வெயிட் பண்ண போறேன்? நீ வருவேன்னு சொல்லி தானே அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனேன்னு" சொல்ல, ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஏன்பா இப்படி பேசுற? இது போல பேசாதன்னு" சொல்ல, ஹீரோ கோச்சுக்கிட்டு கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாரு. ஹீரோனுக்கு இவன் ஏதோ நமக்கு பண்ணி வச்சிருக்கன்னு சொன்னான்ல, அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கான் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, இவ செஞ்ச பேன் கேக்க எடுக்குறாங்க. எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க அக்கா செய்ற போலயே இருக்கு. ஹீரோனுக்கு ரொம்பவுமே புடிச்சிருக்கு. இவன் நமக்கு இவ்வளோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ அசிஸ்டன்ட்டா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ஏமிய இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா எடுத்த ஃபோட்டோ ஷூட்ல நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி அத பத்தி கேட்கிறப்போ, ஏமி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவ பத்தி பேசுறாங்க. நான் எனக்குன்னு ஒரு புதுசா ஒரு அசிஸ்டன்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கான். அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லும்போது, ஹீரோவோட பேர மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்குமே தெரியுது. அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியறப்போ, "ஏய் உன் மாமாவோட தம்பியா இப்படி பண்ணான்னு" சொல்லி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு இத பார்த்தோனே ரொம்பவுமே சந்தோஷம். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால மெசேஜ் பண்ணி, "டேய் மச்சான் உன் பேர மென்ஷன் பண்ணி சொல்றாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாலும், ஹீரோக்கு தான் இந்த ஃபோட்டோகிராஃபினாலே பிடிக்காதுல்ல. அதனால கொஞ்சமா திமிரா இருக்கிற போல தான் இருக்கும். ஆனா ஹீரோயினுமே வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "ஏய் சூப்பர்ப்பா! கங்கிராச்சுலேஷன். உன் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு" சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்னடா இதுன்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோ அந்த அசிஸ்டன்ட்டா போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு மேகசின் வந்திருக்கும். அந்த மேகசினே எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்தவங்க, "இங்க பாரேன், நீ எடுத்த ஃபோட்டோ சூப்பரா இருக்கு. உன்னோட ஃபியூச்சரே இந்த ஃபோட்டோகிராஃபில இருக்குப்பா. அத நீ பண்ணலாமேன்னு" சொல்ல, ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா, "இது போலலாம் பண்ணாதீங்க. எனக்கு இந்த விஷயம் புடிக்காது. நான் சும்மா தான் போனேன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ சடனா ஹேமி கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது போல நாளைக்கு நான் உன்கிட்ட பேசணும். நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்ல, ஹீரோக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லலான்னு சொல்லி வருவாரு. அதுக்குள்ள அவங்க கால கட் பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். "ஏய் ஏய் நீ போப்பா, நீ போ நானும் உன் கூட வரேன். 2 பேருமே போய் மீட் பண்ணுவோம். இதனால உன் லைஃபே மாறும்ப்பான்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு விருப்பமே கிடையாது. ஆனா ஹீரோயின், "ஏய் உன்னோட ஃபோட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருக்கு. நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சூப்பரா இருந்திருக்கு. நாளைக்கு நீ போ நானுமே வரேன்னு" சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க கேட்க, சரி நம்மளும் போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நீ நாளைக்கு போறதுக்கு என்ன கேமராவ கொண்டு போக போறேன்னு சொன்னா, என்கிட்ட கேமராலாம் இல்லன்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அன்னைக்கு நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணப்போ ஹீரோ அவரோட ஃபிளாஷ்பேக்க சொல்லியிருப்பாரு. அந்த கேமராவ காட்டி, நம்ம அத எடுத்துட்டு போலாமேன்னு சொல்லும்போது, ஹீரோ அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா, என் வாழ்க்கையில கிடைச்ச கிஃப்ட்டான கேமரா இது மட்டும் தான். எனக்கு கிடைச்ச ஒரே கிஃப்ட் இது மட்டும் தான் சொல்லி பேசியிருப்பாரு. ஆனா இது எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லி, யாரு குடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா, ஹீரோ தெரிஞ்சவங்க தான் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரு கதைய சொல்லியிருப்பாரு. நான் ஃபோட்டோகிராஃபிய எடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணப்போ, எனக்கு இந்த கேமரா தான் அதுக்கு காரணம்னு சொல்ல, அப்போ சரி இந்த கேமராவே நீ எடுத்துட்டு போ. இத எடுத்துட்டு போய் ஃபோட்டோ எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, ஹீரோக்கு குழப்பமா தான் இருக்கும். இத நைட்டு ஃபுல்லா அவரு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில அவரு ஃபிக்ஸ் ஆயிடுறாரு போலான்னு சொல்லி, ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "இது போல நான் ஏமிய பார்க்க போலான்னு இருக்கேன். நீனும் வர்றதான்னு" கேட்க, "கன்ஃபார்ம் நான் வரேன். நம்ம 2 பேரும் போறோம். நம்ம 2 பேருமே அந்த இடத்துக்கு போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே சரி ஓகேன்னு சொல்லுவாரு. ஹீரோ கூட போகணும்னு சொல்லிட்டு கடிகாரத்த பார்த்துக்கிட்டே ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மணி 6 ஆச்சா? மணி 6 ஆச்சான்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா 6 ஆகுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கும் போல. ஹீரோயின் நம்ம இப்ப கிளம்புனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பாங்க. சடனா அவங்களோட மேனேஜரான பார்க் என்ன பண்றாரா, ஹீரோயின கூப்பிட்டு, "இன்னைக்கே ஒரு கிளையன்ட் வராங்க. நம்ம நைட்டே ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால நீ இங்கேயே ஸ்டே பண்ண முடியுமான்னு?" கேட்க, ஹீரோயினால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால பார்க் கூட கிளம்பி அவங்க அங்கேயுமே போயிடுவாங்க. ஹீரோக்கு உடனே கால் பண்றாங்க. "ஏய் என்ன மன்னிச்சிரு. சாரின்னு சொல்லிட்டு என்னால வர முடியாதுப்பா. நைட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட நான் குடுத்தாகணும். அதனால நான் லேட்டா தான் வருவேன்" அப்படி சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஹீரோயின் இத சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. தலைவன அப்ப பக்கத்து வீட்ல விட்டு போலான்னு பார்த்தாலும், மழை பெஞ்ச அன்னைக்கு தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. மறுபடியும் அவங்க தொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏமியோட வீட்டுக்குமே போவாரு. தலைவன் ரொம்ப நாளா உள்ளே தான் இருந்திருப்பான். இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா அழ ஆரம்பிச்சுடுறான். இவன் அழுகைய நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ பண்ணுவாரு. கையில ஒரு மில்க் ஷேக் ஒண்ணு வச்சிருப்பாரு. சரி நான் இத உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம தலைவன் அத குடிக்கிறதுனால அந்த மில்க் ஷேக் எல்லாமே ஹீரோவோட ட்ரெஸ் மேல பட்டுடுது. இதுக்கப்புறம் போய் எப்படி மாத்த முடியும்? நம்ம இதிலே தான் போயாகணும்னு சொல்லிட்டு அத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ஏமியோட வீட்டுக்கு போவாங்க. ஏமியோட வீட்டுக்குள்ள போனா ஃபுல்லா சூப்பர் லென்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஹீரோ அத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. "ஏமி என் வீடு எப்படி இருக்குன்னு?" சொல்லி கேட்டுட்டு, சரி எனக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். உன்னோட கேமராவ காட்டுன்னு சொல்லும்போது, ஹீரோ அந்த சின்ன கேமராவ காட்டும்போது, "என்னடா நீ அசிஸ்டன்ட்டா வந்து சேர போறேன்னு சொன்னா, பெரிய கேமராவோட வரும்ன்னு பார்த்தா, இதோட வந்திருக்கேன்னு" சொல்ல, ஹீரோவுமே என்கிட்ட இதான் இருக்குன்னு சொல்லும்போது, "இங்க இருக்கிற எந்த பொருள வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ. நீ எடுக்கிற ஃபோட்டோஸ வச்சு தான், உன்ன அசிஸ்டன்ட்டா நான் சூஸ் பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லி நான் யோசிக்க போறேன்னு" சொல்ல, ஹீரோவுமே நம்ம தலைவன தானே கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவன வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா தலைவன் இங்கிட்டும், அங்கிட்டும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவன வச்சு எப்படியாச்சும் ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லி தான் அவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே ஹீரோயின பார்த்தா நைட்டே அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சாகணும். பார்க் கூட உட்காந்து இவங்க அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இவங்க காலேஜ் படிக்கிறப்பயும் பார்க் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. அப்ப அவங்களுக்கு ரொம்பவுமே போர் அடிக்கும். அடிக்கடி அந்த இடத்த விட்டு ஏஞ்சி ஓடிடலான்னு சொல்லி பார்க்கிறப்போ, பார்க் தான் புடிச்சு உட்கார வச்சு இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பான் போல. இப்பயுமே இத போல பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயின் இதையுமே பார்ப்பாங்க. நீ அப்பயும் சரி, இப்பயும் சரி ஒரு விஷயத்த முடிக்கணும்னு சொல்லிட்டா, அதிலே தான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, பார்க் என்ன பண்றான்னா, நான் காலேஜ் டைம்ல ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு உன் கூட இருந்ததுக்கு காரணமே, அந்த நேரத்துல தான் நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி நான் இருந்துகிட்டு இருந்தேன்னு சொல்ல, இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ரொமான்டிக்கா சொல்ற போல தான் ஹீரோயினுக்கு இருக்கு. ஆனா நம்ம பார்க்கிறப்போ, பார்க்குக்கு இன்னுமே ஹீரோயின் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு போல. அது போல தான் நமக்கே ஃபீல் ஆகும். இப்படி இவங்க இத போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த ஃபோட்டோஸ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏமியோட வீட்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, தலைவன் சும்மா இல்லாம ஒரு பொருள தள்ளி விட்டுருவான். அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவன் கையில பட்டு காயமாயிடுது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேக வேகமா அவன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. இத நம்ம ஸ்டிட்ச் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, கார்டியன் இருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ கார்டியனா இருக்க மாட்டாரு. ஹீரோயின் தான் கார்டியனாவுமே இருப்பாங்க. ஹீரோ ஃபோன் எடுத்து நெறைய டைம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனா எடுக்கவே மாட்றாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு கிளையண்ட்ட பார்க்கலான்னு சொல்லி பார்க் கூட்டு போனதால, ஃபோன் கார்லயே தான் இருந்திருக்கும். இப்படி இவங்க கார்ல ஏறி வரப்போ தான் அந்த ஃபோன்ல இவ்ளோ ஃபோன் வந்திருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோ கிட்ட பேசுறப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க.
வேலைன்னு இருந்துட்டு நம்ம தலைவன கண்டுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்பவுமே கோவம். ஹீரோயினோட மனசு கஷ்டப்படுத்துற போல ரொம்ப மோசமா பேசிடுறாரு. "நீ வேலைன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையே நீ சரியா பார்த்துக்க மாட்ற. இதுல இந்த பையன பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இப்ப நானும் இல்லன்னா மத்தவங்க கிட்ட தான் அந்த குழந்தைய விட்டுட்டு போவியா? அந்த குழந்தைக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்படுத்துற போல பேசிடுறாரு. ஹீரோயினுக்குமே என்னதான் இருந்தாலும், நம்மளும் வேலைன்னு சொல்லி போயிட்டோம். இவன நம்ம பார்த்துக்கல. நம்ம தானே கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட் ஆக ஆரம்பிக்குது. டாக்டர் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறப்போ, "பையன் அடிக்கடி தூங்காம இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் தான் நம்ம தலைவன சரியா கவனிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இல்ல டாக்டர் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, "நல்லா தூங்கிட்டு இருக்கான் டாக்டர். 2 மணி நேரத்துல சடனா ஏஞ்சிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் தூங்குனாலும், கொஞ்ச நேரத்துல அவன் ஏஞ்சி தான் உட்காந்துடுறான்னு" சொல்லும்போது, ஹீரோனுக்கு இப்பதான் புரியுது. நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அதுல தான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கோம். நம்ம இவன பார்த்துக்க மாட்றோம். நம்மள விட இந்த குழந்தைய ஹீரோ தான் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லி ஹீரோனுக்குமே தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம தலைவன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க லீவ் போடுறது, அவனோட ஹெல்த் கேர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய விசாரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்குமே நம்ம ஹீரோயின ரொம்ப மோசமா திட்டிட்டோம். அவ ரொம்பவுமே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ புடிச்ச சாப்பாடெல்லாம் ஹீரோயினுக்கு வாங்கிட்டு போவாரு. நம்ம 2 பேருமே இந்த ஃபுட்ட ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சடனா டிங்ன்னு ஒரு காலிங் பெல் கேட்குது. யாரு வந்திருப்பான்னு சொல்லி பார்த்தா, ஹீரோயினோட மேனேஜர் வந்திருக்காரு. இவனுக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவன் என்ன சொல்றான்னா, இது போல இந்த வீட்ல இருந்து நெறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு. நான் தான் இந்த வீட்டோட ஓனர்ன்னு சொன்னவுனே, ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பார்க் தான் இந்த வீட்டோட ஓனர்ன்னு சொல்லி தெரிய, ஹீரோனுக்கு நெறைய விஷயம் ஓட ஆரம்பிக்குது. இப்ப பார்க் உள்ள வந்து நம்ம இந்த குழந்தைய பார்த்தானா என்ன நெனைப்பான்? நம்ம ஹீரோவ பார்த்தா அவன் என்ன நெனைப்பான்? என்ன பத்தி தப்பா நெனைச்சுருவானோ? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பல தாட் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கீங்களா? இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குமே வெளில நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க? பார்க் வீட்டுக்குள்ள வந்து இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்னலாம் நடந்துச்சுன்னு தான் அடுத்த எபிசோட்ல இது எல்லாத்தையும் பார்க்கலாம். டாடா!